இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். நல்ல பிதாவே, அப்பா, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, உங்களை ஆராதிக்கிறோம் 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 துதிக்கிறோம் துதிக்கிறோம். வானத்தையும் பூமியையும் சமுதிரத்தையும் நீர் ஊற்றுகளை உண்டாக்கின சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா, எங்களுக்காக உங்களுடைய சொந்த குமாரனையும் பாராமல் ஒப்பு கொடுத்தீரே கர்த்தாவே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, பாவத்தை போக்கும் பலியாகவும் பாவ மாம்சத்தின் சாயலாக ஆனவரே, நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு நீங்க அந்த கல்வாரி சிலுவையில் அப்பா எங்களை எடுத்து ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு பதிலாக நீர் இந்த கல்வாரி சிலுவையில் மேல் எங்கள் பாவங்களை சுமந்து தீர்த்தீரே, சாபங்களை சுமந்து தீர்த்தீரே, நோய்களை சுமந்து தீர்த்தீரே, தரித்திரத்தை சுமந்து தீர்த்தீரே, எங்கள் கடமத்தை சுமந்து தீர்த்தீரே, எங்கள் தோஷத்தை சுமந்து தீர்த்தீரே தகப்பனே. எங்கள் சமாதானத்தை உண்டு ஆக்கினை சுமந்து தீர்த்தீரே. ஓ, எல்லாவற்றையும் கல்வாரி எங்களுக்காக பரிபூர்ணமாக செஞ்சு முடிச்சு கிருபாதர பலியானீரானவரே. ஓ, ரத்தத்தை சிந்தினீரே தகப்பனே. ஓ, நீரே எங்கள் பரிகாரி, கர்த்தரே எங்கள் பரிகாரி, நீரே எங்கள் ரட்சகர், நீரே எங்கள் தேவன் என்று விசுவாசிக்கிறோம், அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முன்னே தூரமாக இருந்தோம், இன்னும் ரத்தத்தினால கழுவப்பட்ட உங்க பிள்ளைகளாக ராஜ ரேக ஆசாரிய கொண்டமாக பரிசுத்தவான்களாக நீதிமான்களாக தேவனுடைய பிள்ளைகளாக உடன்படிக்கை ஜனங்களாக என் ஜனங்கள் துதியை சொல்லிக் கொண்டு வருவாங்க சொன்னீரே. ஓ, துதியை சொல்லிக் கொண்டு ராஜா உங்களை பிரசனத்துக்குள் நுழையும்படி நாங்கள் சமீபமானோமே, நம்ம கிட்ட சேர்ந்தோமே, அதற்காக சோதரம் 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 சோதரம். ஏற்ற நேரத்தில் உனக்கும் இறக்கம் உண்டு, ஏற்ற வேலை உனக்கும் சகாயம் உண்டு. தைரியமாக என் கிருபாசம் வர சொன்னீங்களே பாடுவரே. இந்த காலை வேலை கத்தாதே அப்பா, கிருபையா வந்திருக்கும் ஆண்டவரே, எங்கள் கிரியில வரல பாடுவரே, தேவன கிருபையா வந்திருக்கும் அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யூதா கோத்திர சிங்கமே, தாவீதின் குமாரனே, இருக்கிறவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கிறிஸ்துவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல மேய்ப்பரே, நல்ல தகப்பனே, நல்ல மனவாளரே, முட்டு சகோதரரே, எங்களுக்கு பரிந்து பேசுகிற தேவனுக்கு மனுஷனுக்கு மத்தியாசரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா, இந்த 6 மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்தீரே அப்பா, எங்க சமஜனங்களை பாதுகாத்தீரே. ஏதினீரே, தாங்கினீரே, சுமந்தீரே. ஒவ்வொரு நாள் தகப்பனை உணவு கொடுத்து உடை கொடுத்து தங்கி இடம் கொடுத்து சம்பூர்ணமான சுகத்தை கொடுத்து தெளிந்த புத்தியை கொடுத்து தெளிந்த எண்ணங்களை கொடுத்தீரே ஆண்டவரே. ஆவியினால் நடத்தினீரே ஆண்டவரே. அதற்கா சோதரன் சோதரன் தகப்பனே. காலை தோறும் புதிய கிருபைகளை தருகிற தேவன், நன்மை என்ற பாரத்தை சுமத்துகிறவர், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவே சொன்னீரே, உன் வாயை விரிவாய் தேவை என்று. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறீர்களோ புது பேர் அடைவார்கள் சொன்னீரே ஆண்டவரே. அவர் சேட்டைகளை போல உயிரை சேட்டை அடித்து உயிரை எழுதுவார்கள் சொன்னீரே, உயிரை பரப்பார்கள் சொன்னீரே ஆண்டவரே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் பலனானவர், கர்த்தர் கேடகமானவர், ஆபத்து காலம் அனைவரும் துணையமானவர் நீங்கள் தானே பா. ரட்சகரே, மீட்பரே, துதியின் மத்தியில் வாசம் செய்கிற சர்வவல்லமையுள்ள தேவனே, உங்களை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். துதிகளுக்கு பாத்திரரே, உங்களை போற்றுகிறோம். துதிகளை பயப்படத்தக்கவரும் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சேனைகள் தேவனாக பரிசுத்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒருவரும் சேரக்கூடாத வழியிலே வாசம் செய்கிறவரும், ஒருவரும் ஒரு நாளும் கண்டிராதவரும், காணக்கூடாதவரும், மகிமையான ஒளியிலே ஜோதியாக வீற்றிருப்பவரே, கோடான கோடி துதிகள் மத்தியில் போற்றப்படுகிற பரிசுத்தமுள்ள தேவன். ஓ, என்ன 2 பேரோ 3 பேரோ என் நாமத்தில் கூடியிருக்கிறீர்களோ அங்க வாசம் செய்ய சொன்னீரே, அங்க அசைவாடி சொன்னீரே, என் நாமத்தை உயர்த்தி எந்த ஸ்தானத்தில் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்னீரே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஓ, ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம்.
அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியா உயர்த்துவேன் அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியா உயர்த்துவேன் ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் எங்கள் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அப்பா என் வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு ஸ்தோத்திர பலி எடுக்கிறோம் ஆண்டவரே. துதியை கிருபமாக செலுத்துகிறோம், மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லது என்று சொல்கிறோம். நீ வல்லவர் அப்பா, நீ போதுமானவர். ஓர் எல்ஷடாய் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். உண்மை தாங்கியே நடத்துவார் நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே எங்களை எதற்குமே அஞ்சிலே கர்த்தரே எங்களை எதற்குமே அஞ்சிலே ஜெயம் கொடுக்கும் என்ற தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் எங்கள் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி உண்டு, சமூகத்தில் பேருந்த உண்டாண்டவரே. அதனால கர்த்தரை காலத்தில் சுதந்திரிப்பேன். நீ நல்லவர் அப்பா, நீ ஒத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அகிலம் படைத்தவர் அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர் யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் எங்கள் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நன்றி 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 ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள தேவனே, இஸ்ரவேல் ராஜாவே, இவரே பெரியவர், தேவர்களுக்கெல்லாம் தேவனானவர், ஏக சக்கராதிபதியே, நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர், நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர், காற்றையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். அவர் வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் எங்கள் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் எங்கள் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. அப்பா, இந்த காலை வேளையில் அப்பா முதலில் காலையாக ஸ்தோத்திர பலிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் பிதாவாக தேவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, துதியெல்லாம் உங்கள் விவரிக்கிறோம். நீ நல்லவர் என்று, நீ வல்லவர் என்றுப்பா. செங்கடலை பிறந்த நீர் அல்லவோ ஆண்டவரே, யோர்தானை பிறந்த நீர் அல்லவோ ஆண்டவரே,
இருகம் மறு தலைமாற்றமாக்கி நீரவுள்ள தகப்பனே, பார்வோல் சேனையும் ரதங்களையும் குதிரங்களையும் கடலிலே திரியை அடைக்கிறது படைத்து போட்டு நீரல்லும் அப்பா. யுத்தத்தில் வல்லவர் நீர் வல்ல பராக்கிரம் வல்ல நீரல்லும் ஆண்டவரே. அப்ப எங்களுக்கா யாவற்றும் செய்து முடிக்க நல்ல தேவ நீர் அல்லவோ ஆண்டவரே. கரம் வானத்தை விரித்ததே அப்பா, அப்படி கரம் பூமியை படைத்தது ஆண்டவரே. அப்பா வார்த்தைனா நட்சத்திரம் உண்டாக்கிற நீர் அல்லவோ ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வார்த்தை உலகத்தில் தாங்குமோ நீர் அல்லவோ ஆண்டவரே. வார்த்தையானவரே, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ அந்த வார்த்தை மாம்சமாகி ஆண்டவரே எங்களுக்காக பூமிக்கு வந்தீர் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள தேவன் அப்பா, எங்களுக்காக நீ பாவமாக்கப்பட்டீர சிலுவையிலே, நீ புழுதியால பூமி எங்களுக்காக ஆண்டவரே நடந்து திருந்து எங்களை தேடி வந்தீரே. எங்கள் பாவம் சேற்றி ஆண்டவரே நீர் கருவினீரப்பா ஆண்டவரே. பாவட்ட ரத்தத்தினால கருவினீரை நீதிமானாக்கினீரப்பா. தேவ சமூகத்தில் நிற்கும்படி ஆண்டவரே ரத்தத்தின் தைரியத்தை சம்பாதிச்சு கொடுத்தீர தகப்பனே. நீதியின் சூரியனே, உன் சேற்றின் அடைக்கலம் இருக்கிறது, உன் சேற்றின் சூரியப்பா எங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கிறது. அதற்காக சோதரன் சோதரன் தகப்பனே, நீரே நல்ல மெய்ப்பனா இருக்கிற ஆண்டவரே. உள்ளம் பருவ மேய்ச்சல் காண செய்கிற தேவன் அப்பா. 6 மாதம் முழுவதும் நீரை நடத்தின தேவன் அப்பா. உங்க கோடான கோடி சோதரன் 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 அப்பா. இயேசுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் தேவனே. உம்மை போல தேவன் இல்லையே, உம்மை போல கர்த்தர் இல்லையே ஆண்டவரே. அப்பா இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் நீர் அல்லவோ. யூதா ராஜ சிங்கமே அப்பா, தாவீதின் குமாரனே, ஈசாய் நடிகரே, 10,000 பேர்களும் சேர்ந்தவரே, இருக்கிறவரே, ரட்சகரே, உலகத்தின் மீட்பரே, உலகத்தின் பாவத்தை சுமந்த தேவ ஆட்டுக்குட்டியே, எல்லா கோத்திர ஜனங்களுக்கா பாஷைக்காரக்கால் சிலுவையில் ரத்தம் செஞ்சினவரே, ஜீவனை கொடுத்தீரே ஆண்டவரே. இவ்வளவா இருந்து அன்பு கொஞ்சம் சொல்லிறே. இந்த காலை வேலையில் அப்பா அந்த அனாதை அன்பை எண்ணி பார்க்கிறோம் ஆண்டவரே, எண்ணி பார்க்கிற கர்த்தாவே தகப்பனே. நீ நல்லவர் நல்லவர் நல்லவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர் அப்பா. நமக்கு நன்றி. சுவே உம் நாமமே உயரண. அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயர்கன. அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. யாவே அல்லேலூயா. யாவே அல்லேலூயா. பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் வழித்திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கலைந்து போகும். பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் வழித்திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கலைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். இயேசுவே பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா.
உன் நாமம் வேண்டுப்படுவதாக உன் நாமத்தை கீர்த்தனம் பண்ணுகிறோம், உன் நாமத்தை சங்கீதங்களை பாடுகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. கர்த்தாவே தேவன் எங்களோடு கூட இருக்கிறேன், அதற்காக ஸ்தோத்திரம். கத்தின் கேவியிலும் தீச்சுளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சிங்கத்தின் கேவியிலும் தீச்சுளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அழுகிறாவு. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே இன்று மேன்மையடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சால் அடைப்பதில்லை நம்மளை. எந்த பிரச்சனையும், எந்த பலவீனமோ, எந்த குறைகளோ நம்ம அடைக்க முடியாது. விடுதலை கொடுக்கிற ஆவியானவர் நமக்குள்ள உலாவி கொண்டிருக்கிறவர், நமக்கு தங்கியிருக்கிறவர், நமக்கு ஜெயிக்க கொடுக்கிறவர், நம்மை பாதுகாப்பவர், நம்ம விடுதலை கொடுக்கிறவர் அவர். ஓ நல்லவர். சிறைச்சாலை அழைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அசிவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அழைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அசிவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஆமென். நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா உங்க நாமத்தை உயர்த்தும் போது ஆண்டவரே எங்களுக்கு ஜெயம் உண்டுப்பா. உங்க நாமத்தில் ஆராதிக்கும் எதிரிகள் தங்கள் வெற்றி மடிவார்கள் ஆண்டவர். அப்பா நான் உன் நாமத்தை உயர்த்தும் போது ஆண்டவரே செங்கடல் பிளக்குமே. உன் நாமத்தை உயர்த்தும் போது எருகும் போது இருந்து விடணும் ஆண்டவரே. அப்பா இன்னைக்கு ஜனங்கள் வாழ்க்கை இருக்கு எல்லாம் பிரச்சனைகளும் தகப்பனே உன் நாமத்தை உயர்த்தும் போது உங்கள் பிரச்சனத்தினால் அப்ப மழைக்குள்ளானவரே, மழைக்குள்ள பிரச்சனைக்குள்ளான பழுக பனிச்சொலிப்பு உருகி போயிடும் ஆண்டவரே தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தரை எங்கள் முன்பாக வைத்திருக்கிறோம் அப்பா. ஆகியா நாங்கள் அசைக்கப்படுவதில்லை ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தரும் பட்சத்தில் இருந்தால் உனக்கு விரோதமாக நிற்பன் யாரும் சொன்னீரே ஆண்டவரே. ஹல்லேலூயா. பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன் சொன்னீரே. உன் வலதுக்கு என பிடித்திருக்க சொன்னீரே. நான் உனக்கு துணை நிற்கிறேன் சொன்னீரே. கலங்காதே திகையாதே. ஓ உன்னுடைய நீதியின் கரத்தினால் உன்னை தாங்குவேன் சொன்ன தேவன் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இம்மத்திலும் கர்த்தாவே இந்த 6 மாத காலமான நீர் எங்க தாங்கி கொண்டு வந்தீரே. உங்க நீதியின் கரத்தினால் தாங்கினீரே, சுமந்தீரே, தப்பு வைத்தீரே அப்பா. எங்களை பராமரித்தீரே, போஷித்தீரே. ஒரு குறைவேண்டு தகப்பனே. சிங்க குட்டிகள் தாழ்ச்ச பட்டினி கிடக்கும் கத்திர திறங்களுக்கு ஒரு நன்மை குறைப்படாது சொல்லினீர் ஆண்டவரே. சொன்னபடியே உள்ளம் புறமும் மேய்ச்சில காண செய்திரே. உச்சிதமான கோதுமையினாலும் கண்மய திரையிடம் திருப்தியாக்கினீரே. ஓ உங்க கோடான கொடி சோத்திரம். எங்கள் அப்பத்தும் தண்ணியும் ஆசீர்வதித்து வியாதியை விலக்கினீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பயப்படாதே 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 சொல்லி எங்களுக்குள்ள இருந்தீரே. இம்மானுவேல் ஆண்டவரே உங்க கோடான கொடி சோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா.
கண்ணீரை ஊற்றுவேன் என்று வறண்ட நிலத்தின் ஆறுகளை ஊற்றுவேன் என்று தாகமுள்ளவேன் தண்ணீரை ஊற்றுவேன் என்று வறண்ட நிலத்தின் ஆறுகளை ஊற்றுவேன் என்று ஊற்றுமையா உங்க வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உங்க வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன். மாலையாகவே ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு வளர்க்க வேண்டுமே, மாம்சமான யாவல் மேல் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு வளர்க்க வேண்டுமே. ஒற்றுமையா வல்லமையை, ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையா உங்க வல்லமையை, ஒற்றுமையா உங்க வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன். புதிய மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. புதிய மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஒற்றுமையா ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையா உங்க வல்லமையை, ஒற்றுமையா உங்க வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன். நீரோடை அருகில் உள்ள மரங்களை போல நித்தமும் தவறாமல் கழித்தல வேண்டும். நீரோடை அருகில் உள்ள மரங்களை போல நித்தமும் தவறாமல் கழித்தல வேண்டும். ஒற்றுமையா வல்லமையை, ஒற்றுமையா உங்க வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையா வல்லமையை அவியானவரே, ஒற்றுமையா உங்க வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையை தடுக்க வேண்டுமே, நல்வாழ்வு நம்பிக்கையும் பரவ வேண்டுமே, நீதியும் நேர்மையும் தடுக்க வேண்டுமே, நல்வாழ்வு நம்பிக்கையும் பரவ வேண்டுமே. ஒற்றுமையா உங்க வல்லமையை, ஒற்றுமையா உங்க வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன். வல்லமையை, ஒற்றுமையா உங்க வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையா ஊற்றுவேன் என்று வறண்ட நிலத்தின் ஆறுகளை ஊற்றுவேன் என்று தாகமுள்ளவேன் தண்ணீரை ஊற்றுவேன் என்று
வறண்ட நிலத்தின் ஆறுகளை ஊற்றுவேன் என்று ஊற்றுமையா வல்லமையை அவையானவரே ஊற்றுமையா உங்க வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன் தாகத்தோடு காத்திருக்கிறேன் ஊற்றுமையா உங்க வல்லமையை ஊற்றுமையா உங்க வல்லமையை அவையானவரே தாகத்தோடு காத்திருக்கிறேன் தாகத்தோடு காத்திருக்கிறேன் பரிசுத்த ஆவியானவரே ஓ அபிஷேகநாதரே ஓ அபிஷேகநாதரே பரிசுத்த ஆவியானவரே தாகத்தோடு காத்திருக்கிறேன் தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஆமென். சோதரம் சோதரம் கர்த்தாவே நன்றி அப்பா. ஓ கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்க உண்டோ அங்க விடுதலை என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆண்டவரே உங்க வார்த்தை தான்ப்பா ஆவி, உங்க வார்த்தை தான்ப்பா எங்கள் ஜீவன், உங்க வார்த்தை தான்ப்பா என் வல்லமையா இருக்கு ஆண்டவரே. அப்பா சோதரம் சோதரம் ஆமையான தேவனே, இந்த காலை வேலைப்பா என் ரட்சிப்பின் கரங்களை ஏந்தி அப்பா என் தேவன் சமூகத்தில் நேராக அப்பா நாங்கள் சொல்கிறோம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 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 நாங்கள் சொல்கிறோம், ஓ உங்களுடைய பிரசன்னமானவரே, தேவனுடைய வார்த்தை நிரப்பட்டும் அப்பா. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா சாலமோனின் பெரியவரே, யோனாவிலும் பெரியவரே, ஆபிரகாம் உண்டாக்க முன்னே ஜெனிப்பிக்கப்பட்டவரே, ஆதியிலே வாழ்த்த தேவன் அப்பா, இந்த நேர் விட்டு அழைநிலே அப்பா இந்த ஜெப வீட்டில் அப்பா என் தேவன் விளையாடி கொண்டிருக்கிறீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் இங்கு விரும்பினபடியால் இந்த சாதத்தை நான் விரும்பினபடியால் இங்கு வாசம் செய்வேன் சொல்லிடாண்டவரே. ஹல்லேலூயா. ஓ தகப்பனே, இந்த சாதத்தை எல்லா ஜெபங்களுக்கும் கண்கள் கலங்கிறதாகவும் உங்கள் செவிகள் கேட்கறதாக சொன்னீங்களாண்டவரே. என்னாலும் என் இருதயம் இங்க மகிழும் சொன்னீரேப்பா தகப்பனே. ஹல்லேலூயா. ஓ மகிமையின் தேவையானவர், மகிமையின் தேவனாக சபைக்கு நீ தலையா இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா ரத்தத்தினால் சபையை சம்பாதிச்சு கொடுத்தீர் ஆண்டவரே. எனக்கு நன்றி 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 தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தில் வருகிறோம் அப்பா. அப்பா இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தில் நானும் சபையார் வந்திருக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, அப்ப நானும் என் வீட்டாரும் என் சபையாரும் கர்த்தாவே சமூகத்தில் வந்திருக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் தேவனை ஆராதிக்கும்படி, என் தேவன் நாமத்தை நாங்கள் கீர்த்தனம் பண்ணபடி, சங்கீதங்கள் பாடும்படி, என் தேவனை துதியெல்லாம் சொல்லும்படி, என் கர்த்தர் நல்லவென்று நாம் விவரிக்கும்படி ஆண்டவரே இயேசு நாமத்தில் வந்திருக்கும் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி கர்த்தாவே. இந்த 6 மாதம் காலமும் நீர் எங்களை பாதுகாத்தீரே ஆண்டவரே. எங்கள் ஜனங்களை பாதுகாத்தீரே, சபை ஜனங்களை பாதுகாத்தீரே, குடும்பத்தை பாதுகாத்தீரே. ஓ கோடி கோடி நன்றி அப்பா. குறைவெல்லாம் நிறைவாக்கினீரே, வறட்சியெல்லாம் செழிப்பாக்கினீரே, உச்சிதமான கோதுமையினால் கண்மணி சொன்னபடியே திருப்தியாக்கினீரே. ஓ தேவன் பரிசு சொல்ல மனிதன் அல்ல ஆண்டவரே, மனவாளம் அனுபவத்திலும் அல்லப்பா ஆண்டவரே. தேவைக்கு மிக அதிகமானவர், போதுமானவர் நீர் அல்லவோ. உமக்கு நன்றி 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 சோத்திரம் அப்பா. ஆமென். சோத்திரம். எழுதி நிற்போம். சங்கீதம் 63ஆம் அதிகாரம். சங்கீதம் 63. தாவீது யூதாவின் வனாந்திரத்து இருக்கையில் பாடின சங்கீதம். தேவனே, நீ என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உன்மேல் தாகமாய் இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஜீவனை பார்க்கிறோ உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கட்டும். நேனத்தையும் கொழுப்பையும் உண்டது போல
என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். நீ எனக்கு துணையாக இருந்ததினால் உமது சேட்டைக்கு நிழலிலேயே களி கூறுகிறேன். என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களே இறங்குவார்கள். ராஜாவோ தேவனில் களி கூறுவார். அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். போய் பேசுகிற உதடு வாய் அடைக்கப்படும். அல்லேலூயா. உட்காருவோம். எங்கள் நேசிக்கிற பரலோக தகப்பனே, கர்த்தாவே, இந்த காலை வேளையிலும் வார்த்தையும் தியானிக்கும்படி ஆண்டவரே மூணு சமூகத்தில் வந்திருக்கும் ஆண்டவரே. சங்கீதம் 63 அதிகாரத்தில் எழுதியிருக்க வார்த்தையை ஆண்டவரை நாங்கள் தியானிக்க பரிசுத்த ஆவியானது எங்கள் உதவி செய்யுமாப்பா. நீரில்லாத எங்கள் ஒன்றும் செய்ய இயலாது எழுதியிருக்கப்பா. நீ என்னிலும் நீ வார்த்தை உன்னிலும் நிலைத்திருந்தால் நீ கேட்டுக்கொள் எதுவோ அது உனக்கு கொடுக்கப்படும் சொன்னீர் ஆண்டவரே. ஆண்டவரே, அடியின் வாயிலும் வார்த்தையை போடும். என்னை மனத்தில் நீ பேசும் ஆவியானவரே, எங்களோடு பேசும் அப்பா. இந்த ஆன்லைன் வழியாக கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களோடு பேசும். அல்லது வெளிப்பாடுகளை கொடுமானவரே. சோத்திரம் சோத்திரம் கர்த்தாவே. எழுதியிருக்க வார்த்தைகள் புரிய வைங்க ஆவியானவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். சங்கீதம் 63 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா முதல் வசனத்தில் தாவீது எங்கன்னா வனாந்தரத்தில் பாடின சங்கீதம் ஆயுது. அல்லேலூயா. தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். என்னங்க ராஜா வனாந்தரத்தில் இருக்கிறாருன்றீங்க? என்ன பண்றது? ராஜாவுக்கு ஒரு பிரச்சனை, தாவீது ராஜாவுக்கு. அதான் என்ன பண்ணிருக்கார் அவரு? தன் ஆத்துமாவை பாதுகாக்கும், ஜீவனை பாதுகாக்கும் மலைகளும் குகைகளும் போயிட்டு என்ன பண்றாரு? தஞ்சம் அடைகிறார். அப்ப எழுதின பாடுகிற சங்கீதம் பாருங்க. யாராவது கஷ்டத்தில் இருக்கும்போது பாட வருமா? ஜெபிக்க வருமா? துதிக்க வருமா? ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா மனசு மாமிசமும் சோர்ந்து போகுது. அது தாவீது பாருங்க, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில பாட முடியாது. ஆனா தாவீது பாருங்க, கர்த்தரை ஆராதித்து அது வனாந்தரத்தில் கர்த்தரை பாடி இருக்காரு பாத்தீங்களா? ஏன்னா தேவனுடைய ஆவியான ஒரு பலன் அவர் மேல இருக்கு. அல்லேலூயா. ஆவி உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். எழுதியிருக்கபடி மாம்சத்தை தாவீது வாழ்ந்தாலும் தாவீதுக்குள் ஆவியானவர் இருக்கிறபடியால் எந்த சூழ்நிலையிலையும் தாவீது சொந்து போகாதபடிக்கு கர்த்தரை நம்பி அவர் இருதயம் களி கூர்ந்தது. அல்லேலூயா. எதுக்கும் பயப்படல. தெரியும், எனக்கு எந்த சூழ்நிலையும் சரி, என்னை அதை அழிக்க முடியாது, அசைக்க முடியாது, ஜீவன் எடுக்க முடியாது. இதை நான் நம்பியிருக்கிறவர் பெரியவர், நான் ஆராதிக்கிறது பெரியவர் என்று தாவீது அறிந்திருக்கபடியால் சந்தோஷமாக பாட்டு எழுதுகிறார். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாரமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீற்றுமான நிலத்திலே என் ஆத்மா உண்மை தாகமாக இருக்கிறது, மாம்சமான உண்மை வாழ்ந்திருக்கிறது. அல்லேலூயா. எல்லாமே எப்படி இருக்கு? எல்லாமே ட்ரையா இருக்கு. வறண்டு எப்படி இருக்கு? நிலம் தண்ணீர் இல்லையாங்க, வறண்டு போயிருக்கான். அப்போ இந்த நிலம் பார்த்தீங்கன்னா தண்ணீரை வாஞ்சிக்குது. அது நிலம் ஆசைப்படுது. அது போல மான் பார்த்தீங்கன்னா தாகமா இருக்கும்போது அந்த காட்டுக்குள்ள ரிவர் எங்கேயோ இருக்குமா, ரிவர் எங்கேயோ இருக்கு. ஆனா அந்த மானுக்கு தாகம் வரும்போது நடுவில் எவ்வளவு ஆபத்துகள் வருது. புலி இருக்கும், சிங்கம் இருக்கும், கரடி இருக்கும், கொடூரமான விருதுகள் இருக்க போதும் அதே பண்ணுது. நான் என்னோட தாகம் தீர்க்கப்படணும். அதுக்கு எதுக்கும் பயப்படாம எந்த பொருளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் அது தப்பி தன் தாகத்தை தீர்த்து கொள்ளும்படி என்ன பண்ணுது? தண்ணீரை அது வாஞ்சிக்குது. அல்லேலூயா. அது போல நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன கற்றுக்கொள்றோம்னா, சூழ்நிலைகள் என்னதான் இருந்தாலும் ஒரு பலவீனங்கள் இருக்கலாம், குறைவுகள் இருக்கலாம், போராட்டங்கள் வாழ்க்கையில இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், வேதனை வாழ்க்கை இருக்கலாம்.
அதனால நீங்க என்ன பண்ணீங்க? அதனால பிசாசு என்ன பண்ணி, துதிக்காத, கர்த்தரை நீ ஆராதிக்காத, நீ கோயிலுக்கு போய் என்னாச்சு, உன் குடும்பம் என்னாச்சு, உன் பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, உன் கணவரை பாரு, உன் மனைவியை பாரு, உன் சூழ்நிலையை பாரு, உன் வேலையை பாரு, பிள்ளைங்க எதுல ஒரு உருப்படியா காரியம் செய்யல, இதெல்லாம் கர்த்தரை தேடி என்ன பண்ண சொல்லு. கர்த்தர் செய்ய மாட்டாரு. பிசாசு என்ன பண்ண, பையன் உடனே அவங்க என்ன பண்றான், நியாயப்பிரமாணத்தை கொண்டு வரான். நீ சரியில்லை, அதனாலதான் உனக்கு கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல, நீ சரியில்லை, அதனாலதான் உங்க குடும்பம் இந்த மாதிரி இருக்கு, கர்த்தர் செய்ய மாட்டாரு, பொய்யே அப்படி பிதக்கிறான் அப்படியே. ஆனா நீங்க எப்படி இக்கட்டான சூழ்நிலையில நீங்க கவலைப்படாம கர்த்தரை தேடி பாருங்களேன். அல்லேலூயா. அதிகாலமே போய் தேடுவேன். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? அதிகாலமே தேடுறாண்டவரே, உன் சமூகத்தில் காத்து இருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம 1 ஆராதனை 6 மணிக்கு, எத்தனை மணிக்கு வந்துருப்பீங்க? நீங்க கண்டிப்பா 5 மணிக்கு வந்துருப்பீங்க, மேக்சிமம் மினிமம் 5 மணிக்கு வந்துருப்பீங்க, கிளம்பி வரணும்னு சொல்லிட்டு. அது போல டெய்லியும் நீங்க 1ஆம் தேதி நினைச்சுக்கிட்டு நம்ம குடும்பத்தில் ஒவ்வொருவரும் சோர்ந்து போகாம தூக்கத்தை விட்டு எழுந்து உற்சாகமுள்ள ஆவியோடு, சோம்புள்ள ஆவியோடு கிடையாது, உற்சாகமுள்ள ஆவியோடு தேவனுடைய சமூகத்துல துதிச்சு பாருங்களேன். அந்த நாள் முழுவதும் பாருங்க, எப்படிப்பட்ட கிருபையும் கூட வரும்னு. அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்கிறது, அவர் காலை தோறும் புதிய கிருபைகளை தருகிற தேவனா இருக்காங்க. டெய்லி ஒரு கிருபை. அல்லேலூயா. எப்படி நம்ம டெய்லி நம்ம உடைய மாத்துறோமோ அது போல டெய்லி புதிய கிருபைகளை கொடுக்கிறாங்க. காலை தோறும் புதிய கிருபைகள் பெரிதா இருக்கிறது. அல்லேலூயா. அது மட்டும் இல்லாமல் நன்மையான பாரத்தை சுமத்துகிறாரா மேல. அல்லேலூயா. பிசாசு என்ன பண்ணா, உன் குடும்பத்தை பாரத்தை சுமத்து அப்படியே துதிக்காம நீ எழுந்து அப்படியே படுக்க வைக்கிறான். என்ன பாடு என்ன இருக்கு சொல்லு. காலை கத்தில தேடணும், ஒரு நன்மையை பார்த்தோமா, ஒரு நல்ல நாட்களை பார்த்தோமா, எங்க பார்த்தாலும் சுற்றி பக்கம் நெருக்கம் வருது, எந்த பக்கமும் நல்ல நாட்டை பார்க்கலையே, எல்லா பக்கமும் சோர்வா தானே இருக்கு, எல்லா பக்கம் சொந்து போயிட்டேன் நானு, படுத்துரு. நான் சொன்ன, இல்ல நீ படுக்காது, எழுந்துரு. அப்படி படுக்கையை விட்டு எழுந்துரு, சாமத்தை விட்டு எழுந்துரு. அல்லேலூயா. கொஞ்சம் வெளியே வா, அப்படி சோர்ந்து போய் உட்காந்துடாத, வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியே வா, கத்தியை சிதிச்சு பாரு, ஆரோக்கியத்தை பாரு. அல்லேலூயா. ஆண்டப்பார் எருக மதில்கள் எவ்வளவு பெருசு, அந்த மதில அசால்ட்டா ஆண்டவர் எப்படி பிடிக்காது பாருங்க. ஞானம் பாருங்க. நீ எதுவுமே செய்யாதப்பா, 7 நாட்கள் என்ன பண்ணு, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் என்று சொல்லி பாடிக்கொண்டே என்றாரு. ஆமென். எதுவும் பண்ணாத, நீ பாடிக்கிட்டே இரு. அந்த எருக கண்ணு மொழியாடி தலைமட்டம் ஆகுன்றாரு. அல்லேலூயா. அப்ப வாழ்க்கையில நம்ம நீ வாழ்க்கை எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், கவலை இருக்கலாம், வியாதி குறைவுகள், இதுதான் மனுஷனுக்கு ஆட்டி படிக்குது. மனுஷனுக்கு என்னங்க பிரச்சனை? இதுதான். ஒவ்வொரு குடும்பத்தில் இதுதான். வேற என்ன ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணு வியாதி இருக்கும், இல்ல குறைவு இருக்கும், இல்ல வறுமை, இல்ல பொருளாதாரத்து ஒரு உயர்வு இருக்காது, இல்ல பிள்ளைங்க சரி இருக்காது, கணவர் குடிப்பாரு, வீட்டுல சமாதானம் இல்லை, வேலையில் ஒரு உயர்வு கிடையாது, கிடைக்கிற பிள்ளைங்க சரியா ஒரு நீங்க எதிர்பார்த்த மாதிரி உன் நம்பிக்கை எழுத போயிருக்கலாம். இதுதான் மனுஷனுக்கு போராட்ட பிரச்சனை பிசாசு கொண்டு வரோம். கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாத, உலகத்தில் இருக்கவனை காட்டிலும் உனக்குள்ள பெரியவனா நான் இருக்கிறேன். ஆமென். உன்னை தப்புவித்து உன்னை என்ன பண்ணுவார், அவரு கனப்படுத்துவாராம். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, கூட உன் பேரு பெருமைப்படுத்துவன் என்றார். ஆமென். 2 பாத்தீங்கன்னா, இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய மகிமை எங்க வேணும்னா அவர் சமூகத்தில் விளங்குமா. அல்லேலூயா. நீங்க சபைக்கு வரும்போதெல்லாம் நீ கத்திர ஆராதிக்க வர்றீங்க, உண்மையா கத்திர தேடுறீங்க, உண்மையில மனுஷன் கண்டிப்பா பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். உன் ஆத்மா என்ன பண்ணுது, நன்மையால் நிரம்புது, உன் வாய் நன்மையா நிரப்புறார் அவர், உன் வயிற்று வாழவை போல் ஆகுது, வியாதியெல்லாம் நீங்குது, குறைவெல்லாம் மாறுது. அல்லேலூயா. வறட்சியெல்லாம் செழிப்பாகுது. அப்படியே வாழ்க்கை டிரான்ஸ்ஃபார்ம், புதிய ஒரு சேஞ்ச், அப்படியே டிரான்ஸ்ஃபார்மர் ஆகுது வாழ்க்கை. இதுல எப்ப கிடைக்குமா, ஆண்டவர் சமூகத்துல அவர் தேடி வரும்போது, பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதிக்கும் போது. அல்லேலூயா. வல்லமையும் மகிமையும் கண்டேன். அல்லேலூயா. ஜீவனை பார்க்கலும் உமது கிருபை நல்லது. அல்லேலூயா. என் உதடுகள் உம்மை துதிக்கும். சொல்றாரு, பரவாயில்ல, என் ஜீவனை பார்க்கலும் உன் கிருபை உயர்ந்தது ஆண்டவரே. இன்னைக்கு எதுக்காக தாவீது வனாந்தரத்தில் இருக்கிறார், ஜீவனை காத்துக்கொள்ள இருக்காரு.
என் ஜீவன் பறிப்போகிற சூழ்நிலை இருக்கு. இருந்த போதும் நீ என்னது கூட இருக்கிறது ஆண்டவரே. உமது கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று. ஹல்லேலூயா. உங்க கிருபை பெரியது ஆண்டவரே. இன்னைக்கு போய் மரண பள்ளத்தாக்கு போல இருக்கு. இன்னைக்கு நமது சூழ்நிலை ஏது இல்லாதமா இருக்கு. ஆனா கதை சொல்றாரு, நான் கூட இருக்க உன் சத்துருக்களுக்கு மத்தியில நான் உனக்கு பந்தி ஆயத்தப்படுத்துவேன். ஹல்லேலூயா. அப்போ வாழ்க்கையில சத்துரு வந்துட்டாயா, பிசாசு வந்துட்டாயா, ஒரே போராட்டம் சொல்லாதீங்க. நீங்க வந்தானா நல்லது. என்ன வசனம் சொல்லுகிறது, உன் சத்துருக்கிறது மத்தியிலனா உன் சத்துரு வரும்போது அவர் பந்தி ஆயத்தப்படுத்துவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. எப்போ வாழ்க்கை ஸ்ட்ரகிள் வருதுன்னா நீங்க அடுத்த லெவலுக்கு போக போறீங்க அர்த்தம். ஆமேன். வாழ்க்கை பிரச்சனையே இல்லைங்க, எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்குன்னா அப்படியே ஒண்ணுமே இல்லை. அப்போ அது வாழ்க்கையில நீங்க நல்லா போகும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் வந்து பிதாசு என்ன பண்றான், தேவையான பிரச்சனைகளை கொண்டு வரான், சூழ்ச்சியை கொண்டு வரான், தந்திரங்களை கொண்டு வரான். அதனால சொல்ல, நீ பயப்படாத, பிரச்சனை கொண்டு வர பயப்படாத, சோர்ந்து போகாத, என்ன தேடு, என்ன ஆடாது, என் ராஜ்யத்தை தேடு, நீதியை தேடு. அப்ப எல்லாருக்கும் என்ன பண்ண கூட கொடுக்கிறான். அவன் கண்ணுக்கான உனக்கு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் பாத்திரத்தை நிரம்ப செய்வேன், உன் பங்கு நிரம்பி வழியும் என்று. அல்லேலூயா. என் உதடுகள் உண்மை துதிக்கட்டும். சொல்லுங்க, என் உதடுகள் புலம்புறது கிடையாது, என் வாய் புலம்புறது கிடையாது, என் நாவு புலம்புறது கிடையாது. என் உதடுகள், என் நாவு எல்லாம் கர்த்தரை பாடுவதற்கு ஆண்டு கொடுத்திருக்கிறாரு. அவர் நாமத்தை கீர்த்தனை பண்ண கொடுத்திருக்கிறாரு. என்ன துதிகிற மத்தியில் வாசம் செய்கிற தேவனா இருக்கிறாரு. அல்லேலூயா. எல்லாம் பொல்லாண்டுக்கும் கர்த்தர் வாய் விலக்கி காப்பாராக. அப்ப தேவனுடைய சித்தம் என்ன என்று அறிந்து அவர் என்ன பிரியம் என்று புரிந்து அவர் சிந்தையே நம் சிந்தையா மாறணும், அவர் எண்ணங்களே நம் எண்ணங்களா மாறணும். அல்லேலூயா. அவருடைய ஆசையே நம்முடைய ஆசையாக மாறணும். அப்போதுதான் நீங்க திருப்தியாவீர்கள் நீங்கள். ஆமென். என் ஜீவனுள்ள நாள் மட்டும், என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். அல்லேலூயா. நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆழ்ந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். அல்லேலூயா. சொல்ல திருப்தியாகுங்க. பல மாதம் பார்த்தீங்க சொன்னாரு, உச்சிதமான கோதுமையினாலும் கண்மணி திரையினாலும் ஒரு திருப்தியாக சொன்னது போல நான் விசுவாசியை கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு தேவைக்கு போதுமானவராக இருந்திருப்பாரு. அல்லேலூயா. உங்க தேவைக்கு அதிகமானவராக இருந்திருப்பாரு. ஆமென். எல்லா காரியத்திலும் சரி, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த விளைவக்கூடிய ஆசீர்வாதத்துல எல்லாவற்றையும் நீங்க திருப்தி அடைஞ்சிருக்கிற விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆமா, யாரும் பட்னியா இருக்க மாட்டீங்க, இருந்திருக்க மாட்டீங்க. அல்லேலூயா. வசனம் சொன்னா சொன்னதுதான். ஆமென். திருப்தியாக்கவே போஷிப்ப சொல்லிட்டாருன்னா கண்டிப்பா நடக்கிற வார்த்தை. ஆனா என்ன பண்ண வார்த்தை அப்படியே நம்பினது சொல்லிட்டாருப்பா, கண்டிப்பா செஞ்சிருவாரு. அல்லேலூயா. ஏன்னா தேவன் பொய் சொல்ல மனுஷன் கிடையாது. நான் பொய் சொல்லலாம், நீங்க பொய் சொல்லலாம், ஆனா தேவன் பொய் சொல்லவே மாட்டேன். பொய்யை என்னன்னு தெரியாது அவருக்கு. எல்லாம் சத்தியம் உள்ளவரான வார்த்தை. அல்லேலூயா. எப்படி ஃபேட்டா கொழுப்புல என்ன சொல்லுவாங்க? ஆமா, திருப்தியா உன் பரிசு என்ன பண்ணும், நிரம்பும் ஃபேட்டா. அல்லேலூயா. கலைஞங்களை நிரம்பி வலியும் குளுமையானது கொடுப்பான் நமக்கு. ஏதோ ஒட்டிக்கோ தொட்டிக்கோ இல்லப்பா நீ என்ன என்ன வச்சுக்கப்பா இப்போது அப்படியெல்லாம் கிடையாது. நீ சாப்பிடுவ, திருப்தியாகுவ, மிச்சம் எடுக்க மாதிரி. ஆமென். உச்சிதமான கோதுமையில கொடுப்பார் உங்களுக்கு, நன்மையை கொடுக்கிறது தேவன் இவர். அல்லேலூயா. பாருங்க 6வது புரித்தி வசனம், என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களை போய் தியானிக்கிறேன். அல்லேலூயா. வரும்போது என்ன, ஐயோ தூக்கமே வரலையே, கெட்ட கெட்ட கனவா வருது, முட்டி வலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குது, தலை வலிக்குது, முதுகு வலிக்குது, இப்படி படுத்து பார்க்கலாமா, அப்படி படுத்து குப்பரை படுத்து பார்க்கலாமா, இது பார்த்தா தூக்கமே வரலையா. சில பசங்க அப்படின்னா யோசிச்சுதான் இருப்பாங்க, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, இது என்னாச்சு, காலேஜ் என்ன பண்ணோம், இது என்னென்ன நல்லது செஞ்சிருக்கோம், இது என்னென்ன திட்டி இருக்கோம், யாரும் எதையோ தேவையில்லா பிதாசம் ஏதோ ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து உன்னை அப்படியே ஜானிக்க வைக்கலாம். அதை என்ன பண்ணுது, தூக்கம் வரல. சொன்னார், படுக்கை இன்பமா இருக்குமா. அல்லேலூயா. படுத்துக்கொள்வே, நித்திரை நீ ஒருவரை சுகமா என்னை தாங்குகிறேன். கர்த்தர் தம் பிரியமாக நித்திரை எப்படி இருக்குமா, இன்பமா இருக்குமா. அழுகையா இருக்காது, கழிப்பா இருக்காது, இன்பமா இருக்குமா நித்திரை. அல்லேலூயா.
ஆமா, திகிலுக்கு தூரமாவாய் சொல்லாது, அசுத்தம் எடுத்து வருவது கிடையாது. அவன் முற்ற சங்கரிக்கப்பட்டுட்டான் அவன். அல்லேலூயா. உன்னை காக்கும்படி என் தூதர்களை கட்டளையிடுவேன் சொன்னாரு. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதில்லை, தூங்குவதில்லையாம். அப்ப எப்படி தூங்காம இருப்ப? உன் நித்திய இன்னமா இருக்கணும்ல, படுத்துடனே சமாதானமா தூங்கணும் நீ. அல்லேலூயா. பயந்து தூங்கக்கூடாதான். ஆமீன். அப்ப என்ன பண்ணணுமா? கர்த்தர் வசனத்தை என்ன பண்ணணுமா? தியானிக்கணுமா. அல்லேலூயா. அப்படியே போயிட்டு சண்டை போட்டு கோபத்தோடு படுத்துன்னு அதையும் தியானிக்க கூடாது. என்ன அப்படி சொல்லிட்டாருங்க, இல்லை அவன் இப்படி என்னை சொல்லிட்டாங்க, என் பிள்ளைங்க இந்த சொல்லிட்டாங்க, அப்படியே தியானிச்சுக்கின்னு இருந்தீங்கன்னா தூக்கம் வராது, மன அழுத்தம் வந்துடும், அது போல கவலை பயமா வந்துடும். கலசு அப்படி இருக்காது. நீ என்ன பண்ணு? வசனத்தை தியானி. கர்த்தருடைய வேதத்துக்கு பிரியமா இருந்து இரவும் பகலும் அவர் வேதத்தை தியானிக்கிற மனுஷனாரா பாக்கியவானா இருக்கிறான் அவன். அவன் நீர்கால வரமா நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதலா இருக்கிற மரத்தை போல பச்சை பச்சைன்னு இருப்பானாம். அல்லேலூயா. அப்ப என்ன பண்ண? பிரச்சனை தியானிக்காதீங்க, பிரச்சனை யோசிக்காத. நாங்கள் என்ன பண்ண போறோம், அடுத்த என்ன பண்ண போறோம், அடுத்த மாசம் என்ன பண்ண போறோம், இன்னைக்கு என்ன பண்ண போறோம், அதெல்லாம் விட்டுட்டு கர்த்தருடைய வார்த்தையை தியானிங்க. அல்லேலூயா. அது உடம்புக்கெல்லாம் ஆரோக்கியம், எலும்புக்கெல்லாம் பலனா இருக்காது. ஆமேன். ரத்தனுக்கெல்லாம் சீராக ஓடும். ஆமேன். நீ எனக்கு துணையா இருந்ததால் உன் சேட்டுக்கு நிலையிலே கனி கூறுவேன். ஆமேன். கர்த்தர் இந்த மாசம் நம்ம சொல்ல வாக்குறது இதுதான். நீ எனக்கு துணியா இருந்ததுனால் உன் சேட்டுக்கு நிலையிலே கனி கூறுகிறேன். அல்லேலூயா. நம்ம யாரும் துணையா இருக்கிறதான்? கர்த்தரே துணையா இருக்கிறாராம். உன் தாயின் கருவிலே உன்னை தெரிந்து கொண்ட தேவன், உலகம் உண்டாவதற்கு முன்குறித்தவர், உன் கருவை கண்கள் கண்டது சொன்ன தேவன், உன் உள்ளங்களை வரைந்தவர், உன்னை பேசி அழைத்த தேவன் உனக்கு நிழலா இருக்கிறாராம். அல்லேலூயா. கர்த்தர் வலது பக்கத்துல உங்களுக்கு நிழலா இருக்கிறாரு. அவரே உன்னதமான மரபினாலே அவர் சேட்டை நிழல மூடுவாரா உள்ள அவரு. அல்லேலூயா. அப்ப உன்னதமான மரபு நமக்கு இருக்கும்போது பொல்லாப்பு நேரிடாது, வாதை அணுகாது, தீமை அணுகாது, சாபம் அணுகாது, தரித்திரம் அணுகாது, தோல்வி அணுகாது, முன்ன வறுமை அணுகாது. எந்த பொல்லாத பூமியில எந்த பொல்லாத உண்மையும் குடும்பத்தும் பிள்ளைகள் அணுகாது. எங்க இருக்கிறா? யார் துணையா இருக்கிறதா? அவனுக்கு உன்னதமானவர். அல்லேலூயா. வானம் சிங்காசனம், பூமியை பாதப்பட சொன்னவர் உன்னதமானவர். அவர் நிழலில் நம்ம இருக்கிறோமா? அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கேடகமும் நமக்கு பலனா இருக்கிறாரு. என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, வலது கரம் என்னை தாங்குகிறதாம். அல்லேலூயா. அவர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். உங்களை நேசிக்கிற தேவன் அவர். ஒன்று வந்து கவலைப்படாதுங்க, உங்களை விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். உங்க பாரத்தெல்லாம் இப்பயே ஆண்டு சமயம் இறக்கி வச்சுட்டு சமாதானமா போங்க. ஆமென். இந்த வசனம் சொல்லுகிறது பிலிப்பியர் 4:6, நீங்க ஒன்று குறித்தும் கவலைப்படாமல், நீங்க ஏதாவது கவலையோடு வந்திருந்தீங்கன்னா, ஏதோ சொந்துக்கு வந்திருந்தீங்கன்னா, என்ன திரு வந்திருந்தீங்கன்னா உன் பாரத்தெல்லாம் எவரும் திரு கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிக்கிறதா இருக்கிறார், விசாரிக்கிறதா இருக்கிறார். அவர் ஒரு கரிசனையோடு, ஒரு அன்புள்ள இருதயத்தோடு, தகப்பனும் மேலானவராக, தாயும் சிறந்தவர். அல்லேலூயா. உன்னை காக்கிறவன் உன்னோருக்குள்ள இருக்கிறார். எழுதி நிற்போம், ஜெபிப்போம். நம்ம ஓ நன்றி கர்த்தாவே. அப்பா உன் சேட்டைகள் நிழல்ல எங்களுக்கு சுகம் உண்டானவரே, ஆரோக்கியம் உண்டுப்பா. உமக்கு நன்றி நன்றி செலுத்துறோம். எல்லாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தாவே நீ நல்லவர் 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 அப்பா. இயேசுவே கோடான கோடி ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. நீ பெரியவர், நீ பெரியவர், நீ பெரியவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ கர்த்தர் பெரியவர், நீ நல்லவர். உங்களை ஆராதிக்கிறோம் 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 கர்த்தாவே. இயேசுப்பா கர்த்தர் துணியா நீ இருக்கிறீங்கப்பா. கர்த்தர் சபை ஜனங்களுக்கு துணியா இருக்கீங்கப்பா. ஆண்டவரே அப்பா சேட்டை நிறைவேற அவளை ஒவ்வொரு மூடி இருக்கீங்கப்பா. ஹல்லேலூயா. சத்துரு தேடியும் காணாதிருப்பானாக, சத்துரு தேடியும் காணாதிருப்பானாங்கப்பா. ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் அவர்கள் துணையமா இருக்கிறீரே ஆண்டவரே, ஆபத்து காலத்தில் அவர்கள் துணையமா இருக்கிறீரே ஆண்டவரே. நீங்க பலனா இருக்கிறீரே, கோட்டையும் அரணும் துருகமும் கேடகமா இருக்கிறதே, கண்மலையா இருக்கிறீரே, உயர்ந்த அடைக்கலமே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே.
கத்த இரக்கமும் உறக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் தயவுள்ள எழுதியிருக்காண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. அப்பா நியாயப்பிரமாண காலத்தில் ஆண்டவரே இப்படி கிருபையான தேவன் அப்பா இன்னைக்கு நான் புதிய உடன்படிக்கை பெற்றிருக்கோம் ஐயா. புதிய உடன்படிக்கை ஜனங்களா இருக்கிறாவே உண்மை அடைக்கலமா நம்பி ஓடி வந்த எங்களுக்கு ஆண்டவரே மேலான உடன்படிக்கை இருக்கிறது ஆண்டவரே. ஆபிரகாம் பார்க்கிறோம் எங்களுக்கு மேலான உடன்படிக்கை குமாரன் ரத்தத்தால் செய்யப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. உடன்படிக்கையை நினைக்கிற கர்த்தர் ஆண்டவரே. உடன்படிக்கையை நினைக்கிற கர்த்தர் தகப்பனே. வெளிநாளம் அல்ல பொன்னினாலும் அல்ல ஆண்டவரே. விளையாடப்பட்ட இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே எங்களை கருவிருக்கிறீரே, எங்களை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறீரே ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த சத்தியம் தொட முடியாது ஆண்டவரே. சத்தியம் தொட முடியாதுப்பா. எங்களையோ குடும்பத்தையோ ஜனங்களையோ அப்பா பிள்ளைகளையோ தொட முடியாது ஆண்டவரே. ஓ உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் உலகத்தில் இருக்கிற பெரிய எழுதியிருக்கிறது ஆண்டவரே. ஆமென், ஆமென். அப்பா இந்த 6 மாதம் தகப்பனே, இந்த 6 மாத காலமும் கத்த அருமையாக நடத்திக் கொண்டு வந்தீரே. ஓ அருமையா பாதுகாத்தீரே. வருகிறதா காக்க தூதருக்கு கட்டளையிட்டீரேப்பா. ஒரு குறைவென்று போஷித்திரே. மாப்பிச தொட்டி மணியை பெருக செய்திரே. கலைஞர் நிரம்ப செய்திரு ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு ஞானம் கொடுத்து படிக்கிறதுக்கு ஆண்டவரே. அப்ப வேலை செய்ய பேண்ட கொடுத்து ஜனங்களுக்கு அப்பா செய்வதெல்லாம் வாக்க செய்திரு ஆண்டவரே. குடும்பத்துக்கு ஞானம் கொடுத்தீரேப்பா ஆண்டவரே. சோத்திரம் தெரிந்த புத்தியை கொடுத்தீரே. சோத்திரம் கர்த்தாவே ஆண்டவரே. பேரத்திலே பேரனாய் வந்திரே. குறைவெல்லாம் நிறைவாக்கினீரேப்பா. வளர்ச்சியை செழிப்பாக்கினீரே. அப்பா ஏந்தின கைகளை கொடுக்க முடிய ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ கர்த்தர் எல்லாத்துக்கும் விலக்கி பாதுகாத்திரே. போக்கிய வரதை பாதுகாத்திரே. ஆத்மாவை பாதுகாத்திரே. ஆமென், ஆமென், ஆமென். ஏந்தி தாங்கி சுமந்து வந்தீரே. தகப்பன் போல தோளிலே சுமந்து கொண்டு வந்தீரேப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் மறந்தாலும் மறக்காதவர். ஓ என் உள்ளங்கள் மறந்து தேவன் அப்பா நீர் அப்பா நீ சொன்னீரே. என் கிருபை உனக்கு போதும் சொன்னீரே. இம்மற்ற உதவி எபினேசருக்கு சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். இனிமேல் நீ நடத்தி வைப்பா. இந்த ஜூலை மாதம் நீ நடத்திவிடாண்டவரே. இந்த ஜூலை மாதம் அப்பா அதே சபை நீ நடத்திவிடப்பா. அதே சபை நீ நடத்திவிடாண்டவரே. அவன் பிள்ளைகளை நடத்திவிடாண்டவரே. அவன் கணவரை நடத்துவீங்கப்பா. அதுவே வீட்டை நடத்திவிடாண்டவரே. அப்பா நீ நடத்துவீர், நீ நடத்துவீர், நீ நடத்துவீர். எங்க நாங்கள் அல்லப்பா, எங்க பலன் அல்ல ஆண்டவரே. எங்க சாமர்த்தியம் அல்லப்பா, எங்க திறமை அல்ல ஆண்டவரே. எங்க பராக்கிரம் அல்லப்பா. என் தேவனை நடத்திவிடப்பா. கப்த நிழலா இருக்கிறபடியால், நீ உன்னதமான மறை இருக்கிறபடியால் நீ நடத்திவிட ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பா ரத்த கோட்டைக்குள்ள 3 மாசம் நீங்க நடத்துவீங்கப்பா. தூதரை கட்டளையிட்டு பாதுகாக்க நீங்க நடத்துவீங்க ஆண்டவரே. கண்மணிப்பா நீங்கள் பாதுகாப்பீர் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா இந்த மாதிரி ஜனங்கள் வாழ்க்கையிலப்பா அப்பா இந்த மாதிரி ஜனங்கள் வாழ்க்கையில நீ வந்திருக்க ஒவ்வொரு குடும்பத்தின் வாழ்க்கையிலப்பா பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவரே. அப்பா வியாபாரத்திலும் ஆண்டவரே. அவன் செய்ய வேலைகளும் ஆண்டவரே. முன்னே கரம் இருப்பதாகப்பா ஆண்டவரே. முன்னே கரம் பாதுகாப்பதாகப்பா. முன்னே பராக்கிரமுள்ள கரம் அது எங்களுக்கு யுத்தம் செய்கிற கரம், எங்களுக்கு பறந்து பேசுகிற கரம், எங்களுக்கு நன்மைகள் பேசுகிற ராஜா நீ ஆண்டவரே. அப்ப நீ எல்லாரும் செய்து முடிக்கிறது அவனப்பா. உனக்காக யாவையும் செய்து முடித்திருக்க சிலுவையில் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்காக சொந்த குமாரனே கொடுத்தவர். நிச்சயம் நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் ஜெபிப்பதற்கும் உன் சந்தோஷம் நிறைவாக இருக்கவரே நீ பெற்றுக் கொள்வீர்கள், பெற்றுக் கொள்வீர்கள். இதாவது ராஜ்யத்தை கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஓ ராஜ்யத்தை கொடுப்பார் உங்களுக்கு. நீங்க அதான் இது பூமியில கட்டவும் கட்டழுக்கவும் கட்டவும் கட்டவுக்கவும் உனக்கு தேவன் அவர் நாமத்தினாலே அதிகாரம் கொடுத்திருக்கிறார் உனக்கு. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வானத்தில் பூமியிலும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அதிகாரம் உண்டு. நீங்க எதை கட்டணுமோ அது கட்டி போடு, எதை கட்டவழுக்கணுமோ அது கட்டவழுத்து விடு. நீ சொன்னால் சொன்னபடி ஆகும். பாதகத்தில் வாசகங்கள் மேற்கொள்ள முடியாது, எந்த தீமைகள் மேற்கொள்ள முடியாது, பயவோடு மேற்கொள்ள முடியாது, கவலையோடு மேற்கொள்ள முடியாது, வியாதியோடு மேற்கொள்ள முடியாது, வறுமையோடு மேற்கொள்ள முடியாது, தோல்வியோடு மேற்கொள்ள முடியாது, தீமையை மேற்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பதிலை பேசுகிறேன்ப்பா. ஓ நன்மையை பேசுகிறானவரே, ஜீவனை அதிபதியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உன்னதமான மறைவினால் இருக்கும் கர்த்தாவே. ஓ ஹல்லேலூயா. கர்த்தரே ஆவியானவர் அப்பா, என் ஜனங்களே ஞானமா இருங்கப்பா. என் ஜனங்களுக்கு நீங்க கேடகமா இருங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாப்பிடுற அப்பத்தையும் தண்ணியும் ஆசீர்வதித்து வியாதியை விலக்கல் சொல்லுகிறாண்டவரே. அப்பா சாதி பாவத்தில் அதே வீட்டாண்டவரே. எண்ணெயும் மாவு குறைப்பட
தடைப்படாதபடிக்கானவரே பெருகிட்டு அப்பா என் வீட்டிலும் என் சபையில வீட்டிலும் அப்பா யாராவது செய்தி கேட்டுக் கொண்டிருக்காங்களோ ஒவ்வொரு வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் அவங்க புருஷன் நிரம்பட்டும் அப்பா, நிரம்பி வரையும் சொன்னீரே, நிரம்பி வருகட்டும் ஐயா. நீதிமான் சந்ததி அப்பத்தில் அளந்து தெரியாது சொன்னீரே, நீதிமான் வயிறோ புசித்திருக்கும் சொன்னீரே. அப்பா பாத்திரம் நிரம்பட்டும், கலைஞ்ச நிரம்பட்டும், ஆசிரியர் செல்வம் தங்கிருக்கட்டும் ஆண்டவரே, செல்வம் தங்கிருக்கட்டும் அப்பா, ஆசிரியர் தங்கிருக்கட்டும் ஆண்டவரே. ஆமே. எல்லா வீண் செலவுகளுக்கும் மருத்துவ செலவுகளுக்கும் ஆண்டவரே அந்நிய பசிக்க கூடாது ஆண்டவரே, அந்நிய பசிக்க கூடாதுப்பா ஆண்டவரே, தண்டனைக்கார பசிக்க கூடாதுப்பா, வண்டிக்கார பசிக்க கூடாது ஆண்டவரே, ஆண்டவரே மருத்துவ செலவு பசிக்க கூடாதுப்பா. இவங்க சாப்பிட்டு நீ கொடுத்தது ஆசீர்வாதத்தை இவங்க சாப்பிட்டு, இவங்க பிள்ளைகள் சாப்பிட்டு, இவங்க கணவரை சாப்பிட்டு, இவங்க திருப்தியாகி மிச்சம் எடுக்கத்தக்கது ஆண்டவரே. கர்த்தர் ஆசீர்வாதம் ஒவ்வொருவரை உண்டாகட்டும், கர்த்தர் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். நீதிமான் சேஷமே கர்த்தர் ஆசீர்வாதம் தந்தம் சொன்னீரே, நீதிமானுக்கு ஒரு கேடு வராது சொன்னீரப்பா, வியாதியை எடுத்து போட சொன்னீராண்டவரே. கர்த்தர் சகல நோய்களை எடுத்து போடும், சகல வியாதியை எடுத்து போடும் ஆண்டவரே. சகலவித கிருபைகளை பொருந்திய தேவன் அப்பா புதிய பலனை கொடுங்க, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுங்க கர்த்தாவே, நிலம் வழியட்டும் அப்பா. ஆமென் ஆமென் ஆமென். உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் சொன்னீங்களே. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானம் கொடுங்க ஆண்டவரே, பிள்ளைகள் போக்குவரத்து ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. எல்லா டீச்சர்களும் பிள்ளைகள் தைரியம் கிடைக்கட்டும் ஐயா. இப்படிப்பட்ட டஃப்பான போர்ஷனா இருந்தாலும் என் கர்த்தர் ஆண்டவரே உங்க முன்னாடி நான் படிக்கும் போது ஆண்டவரே, கர்த்தருக்கு நிழலா இருக்கும் போது ஆண்டவரே பிள்ளைகள் கலங்க தேவைப்பா. ஞானத்தின் ஆவியால் தான் பிள்ளைகளுக்கு நீங்க ஞானமா இருந்து கண்மேல் எல்லா போர்ஷனும் எல்லா சப்ஜெக்டையும் படித்து ராஜா புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள ஆண்டவரே. அப்ப நல்ல எக்ஸாம் எழுதப்படி தகப்பனே, நல்ல மதிப்பெண் வர ஆண்டவரே, ஞானமுள்ள பிள்ளைகள் பெற்ற தாய் தந்து உள்ள மகிழம் சொன்னீரே, மகிழத்தக்கதா ஆண்டவரே. வாழாக்காமல் தலையாக்கினீரே, சோத்திரம் கீழாக மேலாக்க சொன்னீரே, சோத்திரங்கத்தாவே. பிள்ளைகள் சமாதானம் பெரிதாயிருக்கும், பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார் சொன்னீரப்பா ஆண்டவரே. உன்னை தொழுகிறவன் என் கண்மணி தொழுகிறான் சொன்னீர் ஆண்டவரே. பச்சிக்கிற அக்கனியாக நீர் இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கீங்க, அதற்காக நன்றி 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 சோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே. அப்பா வியாபாரத்தில் ஜனங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, அப்பா சரி வியாபாரத்தை ஆசீர்வதிப்பதாக ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. பலவல்லவனாகிலும் பலனற்றவனாகி உதவி செய்து உங்க அற்ப காரியம் சொல்லிடாண்டவரே. சரி வியாபாரத்தை ஆசீர்வதிப்பதாக ஆண்டவரே, சரி வேலைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீ சொல்லிடாண்டவோ, நீ கைடுகிற வேலைகள் ஆசீர்வதிப்பேன் சொல்லிடாண்டவரே. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் சொல்லிடே. உன் கையில் பிரயாசத்தை சாப்பிடுவாய், பாக்கியம் நன்மை உனக்கு உண்டாயிருக்கும் சொல்லிடப்பா. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் சொன்னீரேன். நீ அநேக ஜாதி ஆண்டு கொள்வாய், அவரோடு ஆளமாட்டார்கள் சொல்லிடாண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவரே சோத்திரம். வானத்தின் பணியினாலும் பூமியின் கொடுமையினாலும் ஆண்டவரே திருப்தியாக்குபவரே, திருப்தியாக்கும் ஆண்டவரே. சிங்கக்குட்டிய பட்டினி இருக்க சொல்லியிருக்கீங்கப்பா, கர்த்தர் தேடி வந்திருக்காங்கப்பா. உங்க ஜனங்கள் காலை வேலையில அடைக்கலமா நம்பி ஓடி வந்திருக்காங்கப்பா ஆண்டவரே. அப்பா ஒரு நாள் குறைப்பட்டு போகாதபடிக்கு, ஒரு நாள் குறைப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே. அப்பா இவங்க தேவைக்கு அதிகமானவராக யெகோவா ஈரே, தேவைகள் முன்னே தேவையை சந்திக்கிறவரா நீர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவருடைய ஆசீர்வாதம் பேசுகிறப்பா, ஆசீர்வாதம் பேசுகிற ஜனங்கள் மீது ஆண்டவரே சுகத்தை பேசுகிறப்பா, சுகத்தை விதைக்கிற ஆண்டவரே. உங்களுடைய ஜனங்கள் மீது சுகத்தை விதைக்கிறப்பா, சமாதானத்தை விதைக்கிற ஆண்டவரே, சந்தோஷத்தை விதைக்கிறப்பா, விடுதலை விதைக்கிறப்பா, சுகத்தை விதைக்கிறப்பா, ஆசீர்வாதத்தை விதைக்கிற ஆண்டவரே, செழிப்பை விதைக்கிறப்பா, உயர்வை விதைக்கிற ஆண்டவரே, நன்மையை விதைக்கிறப்பா, வெற்றியை விதைக்கிற ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம்ப்பா. நாமத்தை வார்த்தை விதைக்கிறப்பா. அறுவடைகளை காணட்டும் ஆண்டவரே, ஒவ்வொரு குழுவும் அறுவடைகளை காணட்டும், செழிப்பை காணட்டும் அப்பா. ஆமென் ஆமென் ஆமென். சோத்திரம். நன்றி நன்றி அப்பா. ஏசப்பா நன்றி ஆண்டவரே. எங்க சபைக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த மாதிரி தொடர்ந்து நடக்க போகிற ஆண்டவரே, பாஸ்டியம் பேரை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா இந்த இந்த உபாசத்தை கலந்து கொள்ள ஜனங்கள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படணும் கர்த்தாவே. அந்த மகத்துவத்தை வல்லமையை கர்த்தாவே உங்களுடைய சமூகத்தில் பார்க்கணும் ஆண்டவரே. ஆமென். சோத்திரம் 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 கர்த்தாவே. அப்பா அவன் தலைமுறையை பார்க்கத்தக்கது ஆண்டவரே. யாரால கலந்து கொண்டு ஜெபிக்கிறாங்களோ அவருக்கு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, அதிசயங்கள் செய்யுங்கப்பா. எல்லா ஜெபத்தையும் பதில் கொடுத்து உன் நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் கர்த்தாவே. ஆமென் ஆமென். அப்பா ஒவ்வொரு ஆராதனை சப்பா பாடல் அபிஷேகிப்பீராக, உங்களுடைய மகளை மறுத்து பேசுவீராக ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு நன்றி அப்பா. ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா இந்த வாரம் ராஜா புதிய தலைப்பிற்கு எல்லாம் ஆண்டவரே. அப்பா பரிசுத்த ஆவியின் தகப்பனே வழி நடத்துது ஆண்டவரே.
அப்ப நான் பார்க்க போறோம் ஆண்டவரே. ஆவியானவருக்கு வரும்போது நான் எப்படியெல்லாம் செயல்படுறோம் அப்பா. என்ன வேதம் சொல்கிறது, தேவன் ஆவியை நடத்தப்படுகிறார்களோ அவங்க தேவனுடைய புத்திரர்களா இருக்கிறார் சொன்னீங்கப்பா ஆண்டவரே. நீங்க எப்படி நீங்க நடத்த போறீங்க, இப்படி நடந்து விசுவாசம் எப்படி நடந்து கொள்ளணும், இப்படி சத்தத்தை கேட்கணும் ஆண்டவரே, அதெல்லாம் நீங்க சொல்லிக் கொடுக்க போறீங்க ஆண்டவரே. அதற்காக நன்றி நன்றி கர்த்தாவே. பரிசுத்த அபிஷேகம் அதை பெற்றுக்கொள்ள போறாங்கப்பா, அதற்காக நன்றி கர்த்தாவே ராஜா. சாப்பிட்டு முடியறதுக்குள்ள ஆண்டவரே, சாப்பிட்டு தொடங்கி முடிக்கிறதுக்குள்ள ஆண்டவரே, அநேக எங்க சபையை பரிசுத்த பெற்றுக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறார் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் முதல் முதியோர்கள் யார் எல்லோரும் ஆண்டவரே அப்படியே தாகவாருக்கு மேல் தண்ணீரை ஊற்றின்னு சொன்னீங்கப்பா தகப்பனே. நீங்க கொடுக்க போறீங்க, அதற்காக நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே. சபையில ஒவ்வொரு சண்டே கிளாஸ்க்காக ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா, இது போதாத ஆண்டவரே, இன்னும் வேணும் கர்த்தாவே, இன்னும் நிரம்பணும்ப்பா. சிறுப்பில் இன்னொரு சபை நிரம்பணும்ப்பா, இன்னும் பார்த்து நிரம்பணும் கர்த்தாவே. சிறுப்பிலா கொண்டு வாங்கப்பா. ஒவ்வொரு மாசம் நடக்கிற சண்டே கிளாஸ்ல அநேக சிறுப்பில் நிரம்பி விளையிட்டும் ஆண்டவரே, நிரம்பி விளையிட்டும் ஐயா. விதைக்கிறோம், நீர் பாய்ச்சிக்கு விளைய செய்யும் ஆண்டவரே, நீர் விளைய செய்யும். ஆமே நாமே சோத்திரம் சோத்திரம்ப்பா. ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரிக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நம்ம தொடர்ச்சியில் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே அப்பா. யாருக்கெல்லாம் கைப்பற்றி கொடுக்கிறோமோ என் கஷ்டத்தாமே ஒவ்வொரு ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அவர் எப்படிப்பட்ட பலவீனத்தில் இருந்தாலும் என் கர்த்தருடைய பலன் பூரணமாய் உண்டாகும்படி, சாவுக்கு சரீரத்தை உயிர்ப்பிக்கும்படி, தலைமுகளால் சுகமாக்கும்படி வார்த்தையை நீ உறுதிப்படுத்தும் ஆண்டவர், வசனத்தை உறுதிப்படுத்தும் ஆண்டவரே. ஆமென் ஆமென். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நன்றி நன்றி அப்பா ஆண்டவரே. எப்பா சபையின் தேவைகளெல்லாம் சந்திக்கப்படணும் ஆண்டவரே. சபா சோத்திரம் சோத்திரம். சபையில புது ஆத்துமாக்கு இந்த மாசம் ஆண்டவரே அப்பா. இந்த ஜூலை மாதம் கர்த்தாவே அப்பா, வானத்தின் நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல அவர் தேவரே மெய்யாகவே எங்களுக்கு நன்மை சேவை சொன்னீரே கர்த்தாவே அப்பா. மெய்யாகவே நன்மை சொன்னீரே கர்த்தாவே அப்பா. மெய்யாகவே நன்மை செய்வதாக வானத்தின் நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல இந்த ஜூலை மாதம் ஆத்துமகள் புது புது ஆத்துமகள் சபைக்கு வரும்படி, சபையில கட்டும்படி, தகப்படி மத்தியில சேர்க்கும்படி வருவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே சகல ஜனங்கள் ஏகமாய் கூடி வரட்டும் அப்பா. ஆமென் ஆமென். கர்த்தர் மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் இருக்கிறவர்கள் காணட்டும் அப்பா. ஆமென் ஆமென் ஆமென். சோத்திரம் சோத்திரம். உம்மால் கூட ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் அப்பா. நன்றி 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 செலுத்துறோம்ப்பா. அவையான தேவனே அப்பா, இன்னைக்கு ராஜா சபைக்கு அந்த பேனர் வைக்க வராங்க சப்பா. கர்த்தர் சிறந்தவர், நன்மையான கொடுக்கிற தேவன் அப்பா ஆண்டவரே. சப்பா வர வேலையாட்கள் ஞானம் கொடுப்பீராகப்பா. அந்த ஸ்மார்ட்டா ஆண்டவரே டேலண்டா பண்ணி முடிக்க ராஜா சபையில இன்னும் அழகா இருக்கணும் சப்பா. இந்த சபை அநேக காரியங்களை செய்ய போகிறோம், நீங்க செய்ய சொல்றீங்க தகப்பன். நீங்க தேவைகளை சந்திப்பீங்க, செய்ய சொன்னவர் நீ தேவைகளை சந்திப்பீர் ஆண்டவரே. அதற்காக சோதரன் சோதரன் கர்த்தாவே அவையானவரே நமக்கு நன்றி 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 அப்பா. எல்லா காலம் குறிப்பிட்டுக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. சாலையோடு ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் எங்கெல்லாம் சாலையோடு ஊழியம் செய்யணுமோ கர்த்தர் ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. அந்த பிள்ளைகளால் தகவல் ரகபோத்து ஆண்டவரே பெருக்கம் யாரும் திருட முடியாதுப்பா. அந்த ஆத்துமாக்கள் அப்பா, அந்த ஆத்துமாக்கெல்லாம் எங்கள் சபைக்கு சொந்தமாகணும் ஆண்டவரே, இந்த மந்தைக்கு சொந்தமாகணும் சப்பா ஆண்டவரே அப்பா. நாங்கள் விதைக்கிறோம், நீர் பாய்ச்சுகிறோம், விலகச்ச கர்த்தர் நீங்க தானப்பா. பிள்ளைகளால் ஆசீர்வதிங்க தகப்பனே. பிள்ளைகளால் லட்சியமை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே தகப்பனே. இயேசு ருசிக்கட்டும் ஐயா, உண்மை அறிந்து கொள்ளட்டும், புரிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே கர்த்தாவே. உமக்கு நன்றி. இன்னும் அதிகமாக நானும் என் சபையாரும் சபையிட்டு எல்லா பிள்ளைகளும் பெரியவர்களும் இன்னும் அதிகமா இந்த மாதிரி கர்த்தரை தேட, கர்த்தரை துதிக்க, கர்த்தரை ஆராதிக்க, வேதம் வாசிக்க, உன் சமூகத்தை பிரசவத்தில் காத்திருக்க, உன் சத்தியத்தை கேட்க நீங்க ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே. பரிசுத்த கிருபை தருவீராக, பலப்படுத்துவீராகப்பா. ஆமென் ஆமென் ஆமென். சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. இந்த எல்லா ஜெபத்துக்கும் நீ பதில் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துறோம்ப்பா. கோடான கோடி சோதரன் கர்த்தாவே. எங்கள் ஜெபிக்க வைத்த தேவனுக்கு நன்றி, ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவையினரே வந்து ஜனங்கள் ஆசிரியர் ஒருவரும் வெறுமையா திரும்பி போகாத ஆண்டவரே அப்பா. என் தேவைக்கு அதிகமானவரா ஞானத்தையும் சுகத்தையும் பலனையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் உயர்வையும் வெற்றியும் அன்றைய பிள்ளைகள் பேசுகிறேன், ஒவ்வொரு பேசுகிறேன் அப்பா. கண்டிப்பா நன்மை தருவேன் இன்றைக்கே தகவல் சொன்னீரே. நம்பிக்கையில் சிறுகையில் அரணுக்கு திரும்புங்கள் அன்றைய சொன்னீரே ஆண்டவரே. அன்றைய நம்பிக்கையோடு திரும்பி போகட்டும் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒவ்வொரு ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. எல்லா தீவுக்கு விலகி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இவங்க தங்கியிருக்க வீட்டுல பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிறேன் ஐயா. கூடாது இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம். ரத்தத்தினால் ஒவ்வொரு வேலை இருக்கிறேன் அப்பா. இயேசு ரத்தத்தில் வேலை இருக்கிறேன் அப்பா.
ஆமென். இவள் விரோதமாக எழும்புகிற எந்த தீமைகள் ஒன்று வாய்க்காதே போகட்டும். இவள் விரோதமாக உருவாக்கப்படும் எந்த வியாதி வாய்க்காதே போகட்டும் ஐயா. பொல்லாங்கு வாய்க்காதே போகட்டும். வறுமை வாய்க்காதே போகட்டும் ஐயா. தோல்வி வாய்க்காதே போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கட்டளையிடுகிறேன் அப்பா. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் வாழ்ந்து பூமியில் சுகமாக இருப்பாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் காணிக்கையும் தசம பாகத்தையும் கொடுப்போம். கர்த்தர் நல்லவர். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நம்ம ஆராதனை செஞ்சு சந்தோஷமா கொடுக்கலாம். ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்க நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நல்ல நிலமாகிய உங்க சமூகத்தில் உங்களை ஆராதித்து உங்களை கனம் பண்ணி நாங்க விதைக்கிறோம் ஆண்டவரே. நீர் சொன்னீரே, வாழாக்காமல் தலையாக்குவன் சொன்னீரே, கீழாகாமல் மேலாக்கு சொன்னீரே. இனி கடனே வாங்காதபடிக்கு அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படி எங்கள் வீட்டிலே ஆஸ்தியும் செல்வத்தையும் பெருக பண்ணும். இந்த நாளிலே நான் இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு எங்கள் ஆசீர்வதியம். நீ சொன்னால் சொன்னபடியாக சொன்னீரே, நாங்கள் சொல்கிறோம் ஆசீர்வதியம். ஆமென். ஸ்தோத்திரம். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். நீ விதைச்சிடுவாய், நான் விளைய செய்வேன். மகளே கொடுத்திடுவாய், களி கூற செய்வேன். மகளே விதைச்சிடுவாய், நான் விளைய செய்வேன். மகளே கொடுத்திடுவாய், களி கூற செய்வேன். உன் எல்லை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாது, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தம் முகத்தை உங்களை பிரகாசிக்க செய்ய கழுவாராக. கர்த்தர் உங்களை கிருபையா இருக்க கழுவாராக. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஐக்கியமும் பரிசுத்த ஆவியான வழிநடத்தல் இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுடனும் உங்கள் குடும்பத்துடனும் சதா காலம் இருப்பதாக. ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.